கூப்பிட்டீங்களா முதலாளி? முரட்டு வைத்தியம் தான். சரி, போய் ஒரு உலக்க எடுத்துட்டு வா, உருட்டி பார்த்துருவோம். சரி முதலாளி. எங்க என் பேக்? என்னது, உங்க பேக்கை காணாமா? எனக்கு பேக்கு போச்சு, உங்களுக்கு பேக்கு போச்சு. ஜோக்கா? என் பேக் எங்கேயும் போல, நீ தான் திருடி இருக்க. உங்க பேக்கை நான் எடுக்கலங்க, இது சத்தியம். என்னையா இது? சாரிங்க, உழைப்பால் உயர்ந்த உத்தமனை பார்த்து நீங்க திருடன் சொல்லவும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, குங்குமம் கொட்டினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இனிமேலும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. நல்லது நடந்துருச்சு. கருமை முடிச்ச நாய், இத்தனை நாள் மற்றவங்க தூக்கி போட்டதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கும். இன்னைக்கு நான் தூக்கி போட்டதே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து உசுரை வாங்குதே. இதுல இருந்து பணம் எங்க? இல்லைங்க, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இப்போதைக்கு இந்த பேக்கை வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரமே நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். நாய் வாய் வச்ச பேக் எனக்கு வேண்டாம். நாளைக்கு காலைல 10 மணிக்குள்ள இதே மாதிரி புது ஹேண்ட்பேக் வாங்கி தரேன். 1 வீக்ல பணத்தையும் திருப்பி தரணும். அப்படி இல்ல இந்த ஹோட்டலே மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன சார், மசாலா கேஃபே மறைச்சு பார்க்குறீங்க? ராஜவீதியில் அருமையான ப்ராப்பர்ட்டி சார். ஒரு குப்பை ஹோட்டல் நடத்திட்டு இருக்கானுங்க. அந்த இடம் மட்டும் எனக்கு கிடைச்சா ஜவுளி கடை, ஜுவல்லரி, தேட்டர்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸை கட்டி பட்டையை கிளப்பிடுவேன். பண்ண வேண்டியது தானே? 25 லட்ச ரூபா கூட பெறாத இடம் 2 கோடி வரை கேட்டேன், தரமாட்டேங்கிறாங்களே. நான் முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? 25%, 50 லட்சம். முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க மாமா. எங்கடா இருக்க? ரூம்ல தான் இருக்கேன். கத்தி பத்திரமா இருக்கா? பத்திரமா இருக்கு மாமா. எவ்வளோ வாட்டி தான் கேட்ப? பாய்ஸ், இது சாதா டீ இல்ல, என் பார்ட்டி. ஏப்பா, வெறும் டீ மட்டும் தானே? பிஸ்கட் ஏதாவது சொல்லுப்பா. நான் ஜெயிச்ச 350 ரூபாய்க்கு உங்க டீயே பெருசு. குரா டீ கேன்சல் பண்ணிடுறேன். சரிப்பா. நான் அந்த பார்ட்டிக்குலாம் வரல, நீங்க போங்க. ஏய், ஆள் போகுது. மாஸ்டர், அவனுக்கு மட்டும் 2 படம் விசில் கொடுங்க. வந்துடா. ரொம்ப பிகு பண்ணாதடி, எல்லாரும் வராங்கல, நீயும் வாயே. புரிஞ்சுக்கோப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ. நான் வரலங்கறேன்ல. இந்தா, நீ குத்தா 500 ரூபாய். இவ்ளோ ஃபாஸ்டா திருப்பி கொடுத்துட்டீங்க? எல்லாம் உன் கைராசி. பிசினஸ்ல எக்கச்சக்கமான ப்ராஃபிட், அதான் திருப்பி கொடுத்துட்டேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். பை. ஓகே பை. பாய் மேடம். ரொம்ப டீசென்டான ஃப்ரெண்டா இருக்காங்களே, எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான். சரி, நம்ம பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணதுனால உனக்கு ஒரு நல்ல gift வாங்கி தரலான்னு இருக்கேன். உனக்கு பிடிச்சத சொல்ல. எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. வாய் தான் வானான்னு சொல்லுது, ஆனா மூஞ்ச பார்த்தா எதனா சீக்கிரம் வாங்கி தாயேன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. இல்ல, என் காலேஜ்ல ஃபேர்வெல் பார்ட்டி வருது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்றாங்க. அதுக்கு போகணும்னா மாடர்ன் காஸ்டியூம்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப செலவாகுமேனு தான் நான் வரலன்னு சொல்லி. மாடர்ன் காஸ்டியூம்னா என்னது? ஒரு ஜீன்ஸ் டி-ஷர்ட் தானே, அதே என் கிஃப்டா இருக்கட்டும். ஓகே. அட, காஸ்டியூம்ஸ் மட்டும் போதுமா? காஸ்மெட்டிக்ஸும் வேணும்ல. காஸ்மெட்டிக்ஸ்னா லிப்ஸ்டிக், கண்மை, நெயில் பாலிஷ் தானே. ஒரு ஜீன்ஸே வாங்கி தரேன், அதை வாங்கி தர மாட்டேனா? இதை தவிர இன்னும் இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ மொத்தமா ஒரு லிஸ்ட் போட்டு கொடு. லிஸ்ட் ரெடி. என்ன பாக்குற? முடியாதா? முடியும், ஆனா அது தெரிய முடியாது. என்னது? உன்னோட சைஸ். என்ன விளையாடுறியா? பொண்ணுங்க கிட்ட வயசு தான் கேட்க கூடாது, சைஸ் கேட்கலாம். அது தெரியாம எப்படி இதை வாங்குறது? நான் கடைக்காரங்கிட்ட சொல்லிக்கிறேன். முன்ன பின்ன தெரியாத கடைக்காரங்கிட்டலாம் சொல்லுவேன், என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி, கைய கொடு. செருப்பு சைஸ் கேட்டா இன்னொரு சைஸ் தான் இருக்கேன். என்னது? ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் தேவைப்படுது, ஆனா பசங்களுக்கு ஒரு குவார்ட்டர் 2 கிளாஸ் இருந்தா போதும்.